இன்ட்ரோ. சகோதரர் சிவக்குமார், இவர் பால் சிவக்குமார் சிவப்பிளம்பாக இருந்தார். இவர் சிவப்பிளம்பாக இருந்தவர். ஏசப்பா இன்னைக்கு அவரை என்ன ஆக்கிட்டார்? அவருக்கு மகனாக ஒரு வல்லமையான சீஷன் ஆக்கிட்டார். ஒரு ட்ரெடிஷ்னல் ஹிந்து ஃபேமிலியிலேருந்து வந்தவர். ருத்ராட்சரம் மாலை போட்டு இவர் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. ஆமாம், ஃபுல்லாக அவர் எல்லாம் அவரை அது என்ன சொல்லுவீங்க, பூஜைகள்லாம் பண்ணி சிவப்பழமாக இருந்தவர் இன்னைக்கு இயேசுவுக்கு பழமாக நிற்கிறார். கோயில் ஐயர் குருக்கள் ப்ரொஃபஷனே அதான், ப்ரொஃபஷனல் ஐயர். அவர் கோயில் ஐயர். அவங்களுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி என்ற குலதெய்வம். அவங்க நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது வெளியே போயிட்டாங்க. இயேசு உள்ளே வந்துட்டார். இயேசு உள்ளே வந்துட்டார். அவர் இன்றைக்கி இயேசுவுக்கு வல்லமையாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. எல்லா கரங்களை உயர்த்தி இயேசு தட்டி நன்றி சொல்லுவோம். அரே, அவங்க அம்மா, அவங்க பேர் உமா, மேரி உமா. அவங்க எப்போ வாயை திறந்தாலும் சிவக்குமார் சிவக்குமார். நான் சொல்லிட்டேன், சிவக்குமார் ரட்சிக்கப்படணும், சிவக்குமார் ரட்சிக்கப்படணும். அவங்களுக்கு ஏசப்பா என்ன பண்ணார்? அவங்களுக்கும் அவங்க சகோதரிக்கும் 2 சகோதரிகளுக்கும் அர்த்ரைட்டிஸ் வியாதியிலேருந்து குணமாக்கினார். அவங்க நல்லா வேலை பார்க்குறாங்க. சின்ன வயசு கிடையாது, இப்போ 72 74 வயசு. ஆனாலும் பார்க்கும்போதெல்லாம் சிவக்குமார் சிவக்குமார்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். சொல்லக்கூடாது, சிவக்குமாரை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னா. அவங்க எண்ணமெல்லாம் இயக்கமெல்லாம் சிவக்குமார் ரட்சிக்கப்படணும். ஏசப்பா அவங்களுடைய ஆதங்கத்தை கேட்டார். ஏன்னா 70 வயசுக்கு மேலே ஆனாலும் அவங்களும் அவங்க சகோதரியும் போய் இயேசுவுக்காக ஓடி போய் இயேசு கொடுத்த கால் முட்டு சரியாயிடுச்சின்னு போய் அவங்க வேலை பார்த்தாங்க. அவங்களுடைய அழுகைய கோரிக்கை ஏசப்பா கேட்டு என்ன பண்ணார்? சிவப்பழமாக இருந்தவர் ஒரு நாள் வந்தார் வீட்டுக்குள்ளே. இப்படி வந்தார், அம்மாவுக்கு வியாதி குணப்படுத்துறதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தார். வாசல் வழியாக எட்டி தான் பார்த்தாரு. என்ன நடந்தது சொல்லுங்க. 2 பேரும் வந்தாங்க. போடா போயிடுச்சு. நான் சொல்றேன், அவர் தலையை தான் உள்ள நீட்டினாரு. உங்களுக்கு நன்றி சொல்ல வந்தாரு. அப்புறம் என்ன நடந்தது? தேங்க்யூ சொல்லி கை வச்சாரு. நான் சொன்னேன், ஏசப்பா நான் கையெல்லாம் இது பண்ண மாட்டேன், ஏசப்பா மன்னிச்சிருங்க, இவ்வளோ பெரிய இங்கேருந்து இங்கே கை இது ருத்ரா இது கயிறு இங்கே ஃபுல்லாக ருத்ராட்சம் பட்டை கொட்டை ஃபுல்லாக இருக்குது, எல்லாம் இருக்குது, பூனல் எல்லாமே இருக்குது. ஆனா ஏசப்பா இந்த மன்னிச்சிருக்க ஏசப்பா, நான் எல்லாம் இது பண்ண மாட்டேன், நான் தப்பா நினைச்சிக்காது ஏசப்பா கிட்ட சொல்றாங்க. ஆனா ஏசு நாமத்துல கை வச்சாங்க. அடுத்த 3 வாரத்துல எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே இதாயிடுச்சு. அப்புறம் நாஸ்தானம் அப்ப எல்லாமே கைட்டிட்டேன். ஆனா பூனை மட்டும் கைட்டாம வச்சுட்டேன். நாஸ்தானத்துக்கு 1 வாரம் முன்னாடி பூனில் கேட்டா அப்படியே ஆவியா இருக்குது. ஏசப்பா ஃபுல்லா ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா இது அப்படி இதான் சத்தியம், இதான் உண்மை. வரமாட்டேன்னு கங்கணம் கட்டி இருந்தேன். என்ன நான் தப்பான வழி இருந்தா கூட வரமாட்டேன்னு சொன்னேன். இப்ப இங்கே டோட்டலா மாத்தி இயேசுதான், என்ன இதெல்லாம் போக மாட்டேன், இது இயேசு பின்னோக்கி பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு ஏசப்பா இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். திடீர்னு பார்த்தா அந்த கட்டட சபை மாதிரி பாட்டு இல்லாம பரவாயில்ல, 1 மணி அவர் திரும்பி பார்க்க மாட்டேன்னார்ல, உடனே அடியேற்கு பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, இவர்தான் சிவக்குமார். இப்போ பால் சிவக்குமார் ஆயிட்டாரு. ஞானஸ்நானத்தை விட்டு வெளியில் அந்த தண்ணியில் இருக்கும்போதே ஆடிச்சுது அவர்கிட்ட இருந்து. இவர் ஹைட்டை பாருங்க. நாங்கள் பக்கத்தில் பியூனியாக இருந்து ஏன் இயேசு நாமத்தில் போனோம். கடைசியில் போயிட்டு பபாயின்னு போயிட்டு இன்னும் நினைவாக இருக்கு. ஸோ அவர் இன்னைக்கு இயேசுக்காக நிற்கிறாரு. இப்போ பிரதர் பால் சிவக்குமார் செய்தி கொடுப்பாரு. அவர் செய்தி கொடுக்கறதுக்கு முன்னால் எல்லாரும் தயவுசெய்து கரங்களை அவரை நோக்கி அவரை ஆசீர்வதிங்க. ஏசப்பா எங்க சகோதரர் ஆசீர்வதிங்க. ஏசப்பா எங்க சகோதரர் ஆசீர்வதிங்க. ஏசப்பா எங்க சகோதரர் ஆசீர்வதிங்க. ஏசப்பா எங்க சகோதரர் ஆசீர்வதிங்க. இவர் எங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுத்துருக்கீங்க. ஏசப்பா இவர் வழியா நல்ல செய்தி எங்களுக்கு கொடுங்க. எங்களை ஆசீர்வதிங்க இவர் மூலமா. இயேசுவின் நாமத்தில் எங்கள் சகோதரரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அபிஷேகிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இவர் மூலம் நல்ல செய்தி எங்களுக்கு வரணும். இயேசுவின் நாமத்தில் அபிஷேகிக்கிறோம், முத்திர போடுறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். எஸ் பிரதர் பால் சிவக்குமார். ஏசப்பா நன்றி. ஏசப்பா இயேசு ராஜாவே, ரட்சகரே, போதகரே, மீட்பரே, தேவாதிய ஆட்டுக்குட்டியானவரே, இயேசு ராஜாவே, என்னை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மறைத்து நீங்கள்
வெளிப்படுங்க தகப்பனே இயேசு ராஜாவே, என் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் உம்மோட கருத்தை ஒப்புக்கொடுங்க இயேசுப்பா. ஆமென். பேசுகிறது நான் இல்லை இயேசுப்பா, நீங்க தான் இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பிதாவே, ஆமென். ஸோ மெசேஜ் சொல்லிட்டு இது வந்தது. ஸோ ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டேன், ஏசப்பா நான் என்ன சொல்கிறது ஏசப்பா அப்படி சொல்லி கேட்கறச்சே வந்து ஏசப்பா ஒரு வசனத்தை காமிச்சார். மார்க் 6. ஓகே, உங்கள் செய்தி வந்து மார்க் 6 47-59. ஓகே, அது படிச்சுட்டு ஹெட்டிங் சொல்கிறேன். ஓகே, நான் மார்க்கு அது என்ன டைட்டில் ஏதாவது இருக்கா? அது வரும் ரைட், அதுக்கப்புறம். அப்போ நான் இங்கே போட்டுட்டுமா? மார்க்கு சொல்லுங்கள். மார்க் 6 47-51. 47 51 இதுதான் செய்தி. ஓகே, அதையும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுடைய நேயர்கள் வந்து வரிசையாக இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மார்க்கு 6 47-51 மெசேஜ். ஓகே, ஓகே, இப்போ நான் எடுக்கிறேன். மார்க்கு 6வது அதிகாரம் எடுக்கிறேன். மார்க்கு 6 47 51 47 எடுக்கிறேன். ஓகே, மார்க்கு 6 47. சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். 48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். ஸோ நடுக்கடல்ல சீசர்கள்லாம் தத்தளிச்சு நிற்கிறாங்க. ஓகே, என்ன உதவி கிடைக்குமா, என்ன கிடைக்குமா, எப்படி போகுது தெரியலையே சொல்லி திக்கற்றவா நிற்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் யாருமே உதவி இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் ஏசப்பா வந்து வரார், நடுக்கடல்ல நடந்து வரார், சீசர்களுக்காக நடந்து வரார். அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களே, துக்கப்படுறாங்களே சொல்லி ஏசப்பா வரார். யார் வருவா? யாரும் வந்தது கிடையாது, சரித்திரத்தை இல்லவே கிடையாது. ஆனா ஏசப்பா வந்திருக்கிறார், சீசருக்காக நடந்து வந்திருக்கிறார். ஸோ நடந்து பார்க்கும்போதே அவங்க வந்து பயப்படுறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்றாரு, அவர் வந்து இங்க நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, அவர்களுடனே பேசி அந்த வார்த்தை பேச அந்த வார்த்தையை தரார். என்ன வார்த்தை? திடங்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். சோ நான் இருக்கிறேன், நீ ஏன்பா கவலைப்படுற, ஏன்பா இது பண்ற சொல்லிட்டு அவர் ஏசப்பா சொல்லி அழகா சொல்றாரு. சோ சொல்லிட்டு ஆக்ஷன்ல வர அடுத்தது, அவர் இருந்த படவில் ஏறினார். அப்போது காற்று அமைந்தது. அதனால் அவர்கள் தங்களுடன் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். சோ ஏசப்பா சொல்லிட்டு படகுல வந்தார். சோ அந்த தத்தளிச்சு அந்த படகு ஸ்டடி ஆயிடுச்சு. அல்லேலூயா, ஆமென். சோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சங்கடங்கள், எவ்வளவு இது இருக்கு. சோ அப்ப அந்த நேரத்தை ஏசப்பா கூட டெஃபினட்டா வருவார். அந்த விசுவாசம், அதுதான் அதான் வந்து ஏசப்பா வந்து கிளியரா சொல்றார். சோ இந்த சிச்சுவேஷன் அப்போ நடந்தது, அது இப்போ இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன் நம்ம பார்க்கிறோம். பிரசன்ட் சிச்சுவேஷன் நம்ம பார்க்கும்போது திக்கற்றவர்களாக உண்மையான தேவன் யாரு தெரியாம எல்லாம் நிக்கிறாங்க, தேடுறாங்க, எங்கெங்கயோ போறாங்க. இந்த சாங்கியம் இது பண்றாங்க, அது பண்றாங்க, இந்த பூஜை அந்த பூஜை எல்லாம் போய் இது பண்றாங்க. ஆனா உண்மையான தேவன் தெரியல. ரட்சிப்பு கிடைக்குமா, மீட்பு கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமா, சமாதானம் கிடைக்குமா, எல்லாமே வந்து தேடுறாங்க. ஹாஸ்பிட்டல் போறோம், ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம், வியாதிஸ்டா இருக்கிறாங்க. ஓகே, எப்போ என்ன ஆகுது, டாக்டர்ஸ் இப்போ இன்னும் வரல, இது பண்றோம் அப்படி சொல்றாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது யார் போறாங்க? ஏசப்பா தான் போறாரு. ஏசப்பா தான் போய் இது சொல்றாரு. ஸோ இது என்ன வருது? ஸோ இதுக்கு என்ன வழி? சுவிசேஷம் மட்டும் தான் வழி. ஆமென். ஸோ சுவிசேஷம் மட்டும் தான் விடுதலை. ஆமென். ஸோ அந்த சுவிசேஷம் தான் இன்னைக்கு ஒரு டாபிக். ஆமென். ஸோ சுவிசேஷம். ஸோ சுவிசேஷம்னா என்ன? ஸோ சுவிசேஷம்னா ஒரே வார்த்தை சொன்னா இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை, வேற ஒன்றும் அப்பீலே கிடையாது. இயேசு ஒண்ணுதான். ஸோ நேரா போய் நிக்கிறோம், ஏசப்பா நிக்கிறோம். நான் பேசல, ஏசப்பா பேசுறார். நான் செய்யல, ஏசப்பா செய்யறார். ஓகே, எல்லாத்தையும் மாத்துறார். ஆமென். சோ நம்பிக்கை இல்லாதவருக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். ஆமென். ஓகே, திக்கற்றவா இருக்கிற வழியை காட்டுறார். ஆமென். இருளை
இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. ஆமென். கட்டிட சபை மேல ஃபுல்லா வந்து வெளிச்சமா இருக்குது, ஆனா இங்க நமக்குள்ள வெளிச்சம் இருக்குது. ஆமென். அதுதான் இயேசு. ஆமென். சோ என்னன்னா பஞ்சு டயலாக் நான் பேசல, நான் இல்ல. இயேசுப்பா. சோ இதுதான் விஷயம். சோ இது வந்து இப்போ வசன நிமித்தமா நம்ம பார்க்கணும். சுவிசேஷம் என்றால் என்ன? லூக்கா 2:10-11. லூக்கா 2:10-11. லூக்கா 2:10. லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். 11 பண்ணுமா? ஆமா. இன்று கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். ஆமென். சோ நீங்க இன்னைக்கு கிறிஸ்துமஸ்னு சொல்லி சொல்றீங்களா? நானும் கொஞ்சம் பஞ்சு டைலாக் விடணும் இல்லையா? என்ன கிறிஸ்துமஸ் சொல்லி செய்தி விடுறீங்களா? அது நேத்தே முடிஞ்சு போச்சு. இப்ப 26ஆம் தேதி, இது 26. சோ கிறிஸ்துமஸ் சொல்லி நீங்க இது கிறிஸ்துமஸ் செய்தி இல்ல, இயேசுவோட செய்தி. ஆமா. என்ன 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 மோளா சுமித்ரா? நான் தான் பல்பு மவா போட்டிக்கிறான். நான் தான் பல்பு வாங்கிட்டேன்னு. நான் பலப்பெல்லாம் வாங்கல. நாங்க திடீர்னு இதோ அப்படின்னு 2:10 எடுத்துட்டாருன்னு 11 எடுத்துட்டாருன்னு, ஒருவேளை இவரு அந்த பக்கம் கட்டட சபை வழியா கிராஸ் ஆகி வந்தாரோ அப்படின்னு பாத்துக்கிட்டோம். அப்படி இல்லையா? அறிக்கையை வாங்கி கொண்டோம். இவர் உண்மையிலே மெய்யாலுமே சுவிசேஷத்தை பற்றி தான் இப்பொழுது பேசுறார். இவர் வந்து கிறிஸ்துமஸ் பத்தி பேசவில்லை என்பது ரொம்ப பஞ்ச் டயலாக்கோட சொல்லிக் கொள்கிறேன். இது கிறிஸ்துமஸ் செய்தி கிடையாது, இயேசு கிறிஸ்துவோட செய்தி. ஆமென். ஹalleluya. Yes sir, you can proceed sir. So லூக்கா 2:19. So இங்க இப்ப 2:19 வேணுமா? 2:10 மறுபடியும் அவருக்கு ஒரு ரிமைண்டர் போடுவோம். 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சோ எதுக்கும் பயம் வேண்டாம். ஏசப்பா வந்து நமக்கா இருக்கிறார். அவர் யாரு? ரட்சகரா பிறந்திருக்கார். மனுக்குல ரட்சகர். ஆமென். மனிதர் காக்கிறதுக்காக அவர் விட்டு தொலைந்து போன மனுஷரை திரும்பி மீட்டெடுக்க அவர் வந்திருக்கிறார். மனுக்குல ரட்சகர் என்று ஏசப்பா வந்து வந்திருக்கிறார். ஆமென். சோ 2:14. லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். இதுக்காக தான் வந்து ஏசப்பா வந்து வந்திருக்காரு. இதுதான் நம்ம வந்து சுவிசேஷமா நம்ம சொல்லணும், அறிவிக்கணும். ஓகே. ஸோ நம்ம வந்து உண்மையான தேவன் யார்? ஓகே. நம்மளோட யார் உண்மையான நம்மளோட சொரூபம் என்ன, நம்ம இது என்ன, நம்ம வந்து அது எல்லாத்தையும் நம்ம வந்து வீட்டெடுக்கிறதுக்கு தான் ஏசப்பா வந்து நமக்காக வந்து வந்திருக்கிறாரு. ஆமென். ஸோ லூக்கா 1:27, 78, 79. லூக்கா 1:27 77, 78, 77. ஆமா. லூக்கா 1:77 79 வசனங்கள். லூக்கா 1:77. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்தகாரத்தின் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். ஆமென். ஆமென். ஸோ இதுதான் வந்து ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டு தவிச்சுண்டு எந்த வழி இல்லாமல் யார் இருக்கானோ அவங்கள்ட்ட போய் இது சொல்லணும். ஏசப்பா இருக்கிறாரு, தேவன் இருக்கிறாரு, அவர் வந்து உனக்காக தான் வந்து பிறந்து உனக்காக தான் வந்து மரித்தாரு, ரத்தத்தை வந்து சிந்தினாரு. மாம்சத்தில் வந்து இயேசுவை நம்ம அறிக்கை பண்ணணும். சோ அவர் ஒருத்தர் தான் வழி, அவர் ஒருத்தர் தான் சத்தியம், அவர் ஒருத்தர் தான் ஜீவன். சோ உன் மரணம் இல்லை, நீ ஏன்டா வந்து பயப்படுற? ஓகே, ஏசப்பா இருக்கிறாரு, ஏசப்பா நீ பிடிச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு எல்லாமே உனக்கு வந்து கிடைக்கும் சொல்றாரு. சோ அது வந்து அடுத்த பிரகாரம் ஜான் 1:4-5-9. யோவான் 1:4
4வது வசனத்திலிருந்து யோவான் 1:4. ஒன்று ஓகே, யோவான் 1வது அதிகாரம் 4, 5, 6. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். 9. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். பாயிண்ட். ஸோ இங்கே தான் பாயிண்ட். ஸோ கட்டிட சபை மேலே இருக்கிறது அது ஒளி கிடையாது. மனுஷனுக்குள்ள இருக்கிற பிரகாசிக்கிற ஒளி அதான் உண்மையான ஒளி, மெய்யான ஒளி, அதான் இயேசு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அதே நம்ம பஞ்ச் டயலாக் சொல்றாங்க. நம்மட்ட ஒளிக்கு இந்த ஒளிலாம் இல்ல பிரதர். இயேசுங்கிற ஒளி உள்ளுக்குள்ள பிரகாசிக்கிறார். கட்டட சபையில இருக்க நியான் லைட்டா இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. சோ நம்ம எல்லாரும் வந்து இயேசுவோட பிள்ளைங்க. அவருக்கு எந்த பாரபட்சம் கிடையாது. மனுஷன் தான் பாரபட்சம் பார்க்கறான். ஜான் 1:12. யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அவர் ஸ்டேட்டஸ் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. உன் மனசை பார்க்குறாரு, உன் விசுவாசத்தை பார்க்குறாரு, நம்பிக்கையை பார்க்குறாரு. எடுத்து இயேசு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும், உனக்கு ரட்சிப்பு இருக்கிறா ராஜா வந்துடுறா சொல்லி நம்ம வந்து ஃபுல் பண்றோம். ஸோ அப்படி பண்ணும்போது ஏசப்பா டெஃபினட்டா இது பண்றாரு. அதுக்கு தான் அவர் ஏங்குறாரு. அந்த ஏக்கத்துக்காக நம்ம போறோம். ஏன் புறப்பட்டு போறோம்? அவன் திட்டாலும் இவன் செஞ்சாலும் இது பண்ணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எதுக்குமே கவலை இல்லை. புறப்பட்டு போறோம். அதுதான் வந்து ஏசப்பா நம்ம கொடுத்த அந்த பெரிய ஸ்லாகியம். ஜான் 1:29. யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம். யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஸோ பார்த்துக்கோ. ஸோ ஏசப்பா வந்து உன் பாவத்தை யாருப்பா எடுத்துப்பா? யாரும் எடுத்துக்க மாட்டான். இவன் பாவத்தை ஹஸ்பண்ட் பாவம் மனைவி எடுக்க மாட்டான், மனைவி பாவம் ஹஸ்பண்ட் எடுக்க மாட்டான். ஆனால் ஏசப்பா பாவத்தை எடுப்பார். அவர் தான் பாவத்தை சுமந்து தீர்த்து தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென், ஆமென். அதுதான் உண்மையான ரட்சகர். ஸோ அவர் நீ பிடிச்சிக்கோ. ஆமென். ஓகே, உன்னோட கடைசி வரைக்கும் அப்பா அம்மா யாருமே வந்து இருக்க மாட்டா, எல்லாரும் ஏமாத்திடுவாங்க. ஆனா கடைசி பரியந்தம் ஏசப்பா உத்தர் தான் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுமா? ஆமென். சோ இத ஏசப்பா வந்து சத்தியமான வார்த்தை. அவ்வளோ இருக்கும்போது நம்ம மனுஷன் வந்து எதுக்கு தான் போறான்னு தெரியல. நீங்க எதுக்கு போறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க இதுக்கு இது பண்ணீங்கல்ல, என்னவா இருந்தீங்க? ஐயரா இருந்தீங்க. அது என்னது? ஐயரா தானே இருந்தீங்க. அந்த குருக்குல இருந்தீங்க. அப்புறம் நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்க ஏன் போறாங்கன்னு நீங்களும் கேளுங்க. நாங்க விட மாட்டோம். ஐயரா இருந்து காமிச்சிருது. பாத்துக்கப்பா எப்படி பாருங்க, பாத்துக்கோ எப்படி இருந்தாலும் அப்படி ஆயிட்டாங்க. வச்சிருக்காரு போன்ல வச்சிருக்காரு. இப்படி இருந்த பத்ராச்சல் மாலை போட்டு ஐயர் வேலை பார்த்தேன், இப்படி ஆயிட்டேன். வெரி குட், நல்லா சாட்சி. ஸோ ஏசப்பா வந்து சொல்றாரு. ஸோ உனக்காக உயிர் கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறாரு, உன்னை ரட்சிக்கிறதுக்கு ஒரு இருக்கிறாரு, ஒன்று மீட்கிறது ஒருத்தர் இருக்காரு, மீட் பண்ணுறது இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து சொல்றோம். ஸோ லூக்கா 19:10. லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம். 19:10. 19:10. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென் சொல்லுமா? ஆமென். ஸோ இது நீ எழுதிட்ட, ஓகே, நீ பெற்றுக்கோ, ஏசப்பா அவனுக்கு கொடுக்குறாரு சொல்லி அவனுக்கு சொல்லி நம்ம இது பண்றோம். மார்க் 10:45. மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமென். அவர்தான் வந்து மீட்பர், அவர்தான் மனுக்குல ரட்சகர், அவரால் தான் மட்டும் தான் அவனால போக முடியும் சொல்லி நம்ம வந்து அவங்ககிட்ட சொல்லி அவனுக்கு வந்து நம்பிக்கையை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து சுவிசேஷம். இட்ஸ் அ டீப் பாஸ்ட். இதில் ஒரு சில துளி தான் இன்னைக்கு வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். பட் நம்ம டெய்லி ஏசப்பா கிட்ட கேட்போம், எப்படி நம்ம சொல்லணும், எப்படி இது பண்ணணும் சொல்லி ஏசப்பா கேட்டால் ஏசப்பா வந்து வழி நடத்துவார். பேசுறது நம்ம கிடையாது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம எதுக்குமே லாய்க்கு கிடையாது, வேஸ்ட். ஓகே, நிஜமா ஏசப்பா தான் நடத்துறாரு.
Amen. ஏசப்பா என் உடல் பொருள் ஆவியாத்மா சரி எல்லாமே உங்களோட கருத்தை ஏசப்பா நீங்க பாத்தீங்க ஏசப்பா Amen. தொடர்ந்து நான் இல்ல தேவோட விரல் அது Amen. அப்படி சொல்லி நம்ம ஒவ்வொரு போயினே இருக்கணும் அவர் வேலையை மட்டும் செய்யணும் அவர் தான் எதிர்பார்க்கறாரு அவரை பார்த்துப்பார் Amen. சோ இதுதான் வந்து ஒரு சுவிசேஷத்தோட பேசிக் ஸ்டார்ட் Hallelujah. சுவிசேஷம் மூலமா என்ன உண்டாகணும் சுவிசேஷம் மூலமா என்ன நடக்கணும் இதுதான் வந்து அந்த ஒரு போறோம் ஒருத்தரை பார்க்கறோம் 10 நிமிஷம் மேக்ஸிமம் 10 நிமிஷம் அந்த அதுக்குள்ள நம்ம என்ன வந்து நடக்குது என்னத்தை நம்ம வந்து இது பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு 3 கேட்டகரி நம்ம பார்க்கலாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் மனம் திரும்புதல் Amen. மனம் திரும்புதல் கொண்டு வரணும் ஓகே Amen. ஸோ அதுக்கப்புறம் விசுவாசத்தை வந்து வர்த்திக்க பண்ணணும் விசுவாசத்தை கூட்டணும் விசுவாசத்தை கூப்பிட்டு ஜெபம் பண்ணும்போது விடுதலை நடக்குது இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் அது மாதிரி Punch dialogue. Okay. First Okay. மனம் திரும்பணும் சோ மனம் திரும்பணும் ஏசோ சோ இதுல இருந்து மனம் திரும்புதல் பாவத்தில இருந்து மனம் திரும்புதல் Amen. ஃபர்ஸ்ட் எடுத்தோட நீ பாவின்னு சொல்லிட்டு கூடாது ஓகே அவனை ஃபர்ஸ்ட் போனோம் விசாரிக்கணும் எல்லாத்தையும் கேட்கணும் என்னப்பா ராஜா இப்படி இருக்க என்னப்பா ஏன்ப்பா இங்க வந்திருக்க சும்மா வரல எதுக்கு வந்திருக்க ஸோ எல்லாத்தையும் விசாரிச்சு இது பண்ணிட்டு ஸோ அவனுக்கு சொல்லணும் இது எதனால ஆச்சு எப்படி ஆச்சு ஸோ சொல்லாம ஸோ பாவத்திலேருந்து மனம் திரும்பி யார் மேலப்பா மனக்கசப்பு யார் மேலப்பா வேதனை சொல்லி நம்ம சொல்லணும் ஸோ ஒரு கம்ப்ளீட் யூ டர்ன் அவர் தெரியாம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொண்டு வரும்போது ஸோ அதுக்கு ஒரு சில வசனத்தை பார்க்கலாம் மத்தேயு 4:15-17 மத்தேயு 4:15-17 மத்தேயு 4:15 16 வேண்டாமா மத்தேயு 4:15 இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவருக்கு வெளிச்சம் உத்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது 17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க துவங்கினார் ஆமென் ஸோ இதெல்லாம் ஏசப்பாவோட டயலாக் ஏசப்பா இதுதான் ஏசப்பா வந்து காமிச்சிட்டு போயிட்டார் ஃபர்ஸ்ட் சொன்ன மனம் திரும்புதல் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ப்ராசஸே மனம் திரும்புதல் எல்லாம் வேற எதுவுமே கிடையாது ஓகே ஸோ அந்த ஒரு நொடி அந்த ஒரு செகண்ட் அந்த மனம் திரும்புதல் எஸ் உண்மையாக தேவத்தை அவன் வந்து மனம் திரும்பிட்டா அவன் வந்து ரட்சிக்கப்பட்டுருவான் ஸோ அது ஒன்று ஸோ அடுத்தது மத்தேயு 6:14-15 மத்தேயு 6:14-15 மன்னிக்கிறத பற்றி வந்துட்டீங்க மத்தேயு 6:14-15 இது மலைப்பிரசங்கம் ஏசப்பா கொடுத்திருக்கிற கார்டினல் பிரின்சிபல் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் ஆமென் ஸோ இப்படி சொல்லி யார் மேலே மனக்கசப்பு இருக்கு வருத்தம் இருக்கு எல்லாத்தையும் நீ மன்னிப்பா யார் மேலே மனக்கசப்பு வச்சுக்காத வேதனை வச்சுக்காத துக்கம் வச்சுக்காத கஷ்டத்தை வச்சுக்காத எல்லாத்தையும் வந்து மன்னிச்சு ஆசை நீ ஃப்ரீ ஆயிடுப்பா நீ ஏன்ப்பா தூக்கி வச்சுன்னுக்கிற சொல்லிட்டு நீ ஃப்ரீ ஆயிடு சொல்லிட்டு ஓகே அவனை வந்து அந்த ப்ராசஸ் அந்த மனம் திரும்பி ஆகணும் அப்படியா ஆமாம் கரெக்ட் நான் ஏன் வச்சுருக்கிறேன் சொல்லி அவன் இது பண்ணுவான் அடுத்தது மார்க் 11:25-26 மார்க்கு 11 25 மார்க் 11:25-26 அவர் ஒரு ப்ராசஸாக சொல்கிறாரு மனம் திரும்புதல் எதிரிகளை மன்னிக்கிறது இப்போ அடுத்த ஒரு ப்ராசஸ் சொல்கிறாரு நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார் ஆமென் லோகத்தில் இருக்கிற கஷ்டமான வேலையே மன்னிக்க லோகம் உலகம் பழைய பாக்கி வருது 5000 பாக்கி வருது லோகம் நாங்க என்ஜாய் பண்ணுவோம் லோகம் இந்த லோகம் அப்படி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வருது அது சரியாயிடும் லோகத்துல ஓகே இப்ப மாத்திட்டாரு இந்த உலகத்துல சோ இந்த உலகத்துல வந்து கஷ்டமான வேலை வந்து மன்னிக்கிறது ஸோ ஓகே ஆனா அது நம்ம பண்ணிட்டோம் nothing like that hallelujah there is start of the ஆமென் சொல்லுவோமா ஆமென் சோ அதுதான் வந்து கஷ்டப்படுறோம் நம்ம லைஃப் எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்துட்டோம் இன்னைக்கு எல்லாரும் மன்னிச்சு தான் வந்து உட்காந்துருக்கோம் இன்னைக்கு ஆமென் கரெக்டா மன்னிக்காம நம்ம இது பண்ணல சோ அதை நம்ம வெட்டி இது பண்ணிட்டோம் ஓகே இது எது வேணா நமக்கு ஒன்றும் ஆகாது பரவாயில்ல அப்படியா தப்பு ஓகே ஆமென் ஸோ சொல்றோம் ஸோ இந்த மனம் திரும்புதல் ப்ராசஸ் ஸோ மனம் திரும்புதல் ப்ராசஸ் முடிஞ்சவன என்ன பண்ணோம் பக்தியை
விருத்திக்க பண்ணணும். தட் இஸ் விசுவாசத்தை விருத்திக்க பண்ணணும். ம். சோ அது எப்படி விசுவாசம் எப்படி விருத்தி ஆகும்? கிரியை மூலமா விருத்தி ஆகும். கரெக்டா படிக்கணும். ஆமென். சோ கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. as per James 2:17 and 2:26. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சோ அதுக்கு ஒரே வசனம் பார்த்துடலாம். மத்தேயு 9:35. மத்தேயு 9:35. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரெட் பண்ணுறாரு, சுவிசேஷத்துக்குள்ளே போகிறாரு. யாக்கோபு வந்து சைடில் தான் சொல்கிறாரு, லைனில் கரெக்டாக வந்துகிட்டே இருக்கிறாரு. ஓகே. மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொத்தமாக்கினார். ஆமென். கிரியை. ஸோ இதுதான் வந்து அவர் ஆக்ஷன் பண்ணார். அவர் பண்ணி காமிச்சது அந்த ரோல் மாடல், அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம். ஆமென் சொல்லுங்க. as the father so is the son. கரெக்ட். ஓகே. வேற ஒன்றும் இல்லை. அவர் ப்ரூவன் மெத்தட். ஆமென். ப்ரூவ் பண்ணியாச்சு. நம்ம ஒன்றும் புதுசாக ப்ரூவ் பண்ண போகிறதில்ல. போயிட்டு நம்ம வந்து நடந்து போயிட்டு நம்ம அது சொல்லலாம், இது பண்ணோம். ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ இதில் இன்னொரு அடுத்த பாயிண்ட் வருது. மார்க் 9:23-24. மார்க்கு 9:23-24. 23-24. மார்க்கு 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். 24. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். ஆமென். ஸோ எதுக்கு ஏசப்பா இந்த வசனத்தை கொடுத்தாருன்னா கரெக்டாக நல்லா கவனிக்கணும். அதாவது சீஷர்கள் வந்து ட்ரை பண்ணுறாங்க. சீஷர்கள் வந்து ட்ரை பண்ணுறாரு, ஆனால் வந்து குணமாக்க முடியல. ஓகே. ஸோ அப்போ வந்து அந்த அப்பாவோட இது லைட்டாக கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ அவர் ஏசப்பா அப்போ தான் வர்றார். இங்கேயும் ஏசப்பா தான் வர்றார். சீஷரால் முடியலன்னா ஏசப்பா தான் வர்றார். ஸோ ஏசப்பா எல்லாம் ஒன்றுமே முடியாதுன்றதை கிளியராக ஆயிடுச்சு. மறுபடியும் காமிக்கிறாரு. அங்கே கடல்ல காமிச்சாரு, இங்கேயும் அவர் ஏசப்பா காமிக்கிறார். ஸோ ஏசப்பா இல்லை, ஏசோடு இணைந்து இருக்கணும். நம்ம வெறும் மண்பாண்டம். அல்லேலூயா. ஓகே. அவர் மெய்யான திராட்சை செடி, நம்ம திராட்சை கொடிகள். வந்துட்டாரு வசனம். ஸோ நம்ம வந்து இணைஞ்சிருந்தா கனி கொடுக்க முடியும். ஏசப்பா என்னைக்குமே இருக்கணும். மத்திய மார்க் லூக்கா யோவான்ல இருக்கணும், வசனத்துல இருக்கணும், ஜபத்துல இருக்கணும், அவர்கிட்ட பேசணும், எல்லாம் அப்படி பண்றச்ச அப்போ ஏசப்பா வந்து பண்றச்ச பரவாயில்ல பண்றச்ச பண்ணும்போது ஓகே. ஏசப்பா வந்து அந்த கிரியை வந்து நடப்பிப்பார். ஓகே. முக்கியமான பாயிண்ட் டிபேட் ஆகும். டிவியேட் பண்ணாதீங்க. ஓகே. சோ 23. சோ இங்க வந்து என்னன்னா அவர் சொல்றாரு 24 சொல்றாரு, என்னோட அவிசுவாசத்தை நீங்க போக்க நீங்க வந்து உதவி பண்ணுங்க. சோ அப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் அப்படிதான் உட்காந்துக்கிறாங்க. அவன் உலகத்தை எல்லாத்தையும் ட்ரை பண்ணிருக்கான், எல்லாத்தையும் பார்த்துட்டான். ஆனா கடைசியில் வியாதிஸ்தா வந்து உட்காந்துட்டான். வழி இல்ல. ரிப்போர்ட் என்ன தெரியல. போட்டுச்சு 15 நிமிஷம் தான் ரிப்போர்ட் வந்துச்சு. 15 நிமிஷம். ஓகே. கிளாசிக் எக்ஸாம் லேசப்பா கொடுத்துற இந்த வாரமே. ஓகே. சோ அது என்ன பண்ண தெரியல. சோ என்னோட விசுவாச போக்குங்க ஏசப்பா. சோ அப்போ வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது வலி போயிடுச்சு, வியாதி போயிடுச்சு. அல்லேலூயா. நான் கேன்சல், டாக்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேன்சல். இது போகும்போது விசுவாசம் வருது. அதான் கிரியோட விசுவாசம். ஆமென். சோ அங்கதான் ஏசப்பா வந்து நிக்கிறார். சோ இது நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா பரலோக ராஜ்யம் அவனுக்குள்ள வருது. பரலோக ராஜ்யம் வரும்போது அவனுக்கு விடுதலை ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. He is getting விடுதலை. So John 8:31. யோவான் 8 is getting விடுதலை. முதலாவது யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஏசப்பா உள்ள வந்தோடனே அவனுக்கு எல்லா கட்டுல இருந்து விடுதலை, வியாதியில இருந்து விடுதலை, பிரச்சனையில இருந்து விடுதலை. சோ விடுதலை ஆயிடுச்சு. அப்போ 36 குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். 36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். சோ ஃபுல்லா விடுதலை ஆயிடுச்சு. சோ ஏசப்பா வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஏசப்பா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பரிசுத்த ஆவி ஏசப்பா வந்துட்டார். சுவிசேஷம் சொல்லி இப்ப இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அவனுக்கு சொல்லியாச்சு, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. மெயின் சர்வரோட லிங்க் பண்ணியாச்சு.
ஹalleluya. நம்ம ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து போட்டு இன்ஸ்டால் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி லிங்க் பண்ணோம், சர்வர் முடிச்சு போச்சு. மெயின் சர்வரோட கனெக்ட் நமக்கு நம்ம வேலை முடிச்சு போச்சு. அவர் பார்த்துப்பார், ஏசப்பா பார்த்துப்பார். சோ இதான் விடுதலை. சோ இந்த விடுதலை ஆன உடனே என்ன ஆகும்னா சமாதானம். ஆமென். ஹalleluya. ஹalleluya சொல்றாரு. சோ இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் அவனுக்குள்ள வருது. எஸ். ஆமா. ஆமென். சின்ன நாள் நான் இப்படி இருந்தேன் பா, ஏசப்பா எல்லாத்தையும் போக்கிட்டாருப்பா. ஒரு சமாதானம் கொடுப்பாரு. ஆமென். அதுக்கு ஒரு வசனம் சொல்லலாம். ஜான் 14:27. யோவான் 14:27. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் சொல்றாரு. ஏசப்பா கொடுக்குற பவர்ஃபுல்லான வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். யார் சொல்லுவா இது மாதிரி யார் சொல்லுவா? யார் சொல்ல முடியும்? சமாதானம் வைத்து போகிறேன், இதான் வச்சுட்டு போயிருக்காரு, இதை கொடுத்துருக்கிறார், இது பிடிச்சிக்கோ, இது வந்து உனக்குள்ள கொண்டு வா. ஓகே, அதுதான் சொல்ற ஏசப்பா. சோ சமாதானத்தை வந்து வைத்து வந்து போகிறேன் சொல்றாரு. சோ ஜான் 14:1. யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். 14:18. யோவான் 14:8. 18. யோவான் 14:18 சொல்றாரு. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமென். ஏசப்பா தவிர இது யாரும் சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுவோமா? ஏசப்பா மட்டும் தான் சொல்ல முடியும். அவருக்கு வந்து ஒரே அதிகாரம், அவர் சொல்றது செய்வார். வாக்கு மாறாத தேவன், செய்யக்கூடிய தேவன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சோ இது வந்து சமாதானம் வந்துருச்சு. ஆமென். சோ சமாதானம் வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்கலி மத்தேயு 5:9 will become applicable. எப்படி அடுத்தது 5:9 மத்தேயு 5:9. மத்தேயு எப்படி மத்தேயு 5:9 வருது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது ஒன்று கிடைக்கும். மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சுவிசேஷம் சொல்லும்போது. ஆமென். ஸோ அவனுக்குள்ளே அவன் சமாதானம் இல்லாமல் இருந்தான். ஆனால் இந்த ப்ராசஸ் முல்லாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சமாதானம் வந்துச்சு. ஸோ நம்ம சமாதானம் பண்ணி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்ம தேவர புத்திரர்கள், உண்மையான சீஷர்கள், உண்மையான புத்திரர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாக. ஆமென். எல்லாரையும் மன்னிக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் மன்னிக்கிறாங்க. ஸோ ஆஸ் இஸ் த ஃபாதர் சோ இஸ் த சன். ஹல்லேலூயா. ஸோ அந்த தேவ சாயல் ஆட்டோமேட்டிக்காக ஏசப்பா நமக்கு கொடுக்குறாரு. இந்த சிலாக்கி வேற எங்க கிடைக்கும்? ஆமென். இந்த பாக்கியம் எங்க கிடைக்கும்? ஆமென். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஏசப்பா இன்னைக்கு சொல்றாரு. ஆமென். Thank you so much. ஹல்லேலூயா. ஓகே 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 குட் 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 குட். ஓகே, ஹாஸ்பிட்டல்ல நம்ம என்ன பண்றோமோ சொல்லிட்டாரு குமரன் பிரதர் சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குமோ அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் இவர் விளக்கிட்டாருங்கிற. XYZ எல்லாம் சொல்லிட்டாரு. ஆமா பாருங்க, ஏசப்பாவுக்கு மகிமை, ஏசப்பாவுக்கு மகிமை. ஓகே 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 ஆல்ரைட். இப்போ பரவாயில்ல, 1:50 தான் ஆகுது. யாருக்கும் இங்கே டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியல. எதுவும் தீவிரவாத கூட்டமாக இருக்கிறீங்க. ஓகே. ஆமாம். இப்போது ஆமாம் அங்கே பார்த்து அங்கே லாஸ்ட்டாக பார்த்து சொல்லுவோம். ஓகே ஓகே ரைட். ஓகே, இப்போது கேள்வி நேரம். யாருக்காவது கேள்விகள் இருந்தால் இப்போ கேள்வி கேட்கலாம். அது எவ்வளோதான் லேட்டானது ஏர்லியானாலும் என்னாலும் இந்த மகன் 4 மணிக்கு தான் வெளியில் போக முடியும். அவங்களுக்கு பெங்களூருக்கு ட்ரெயின் எத்தனை மணிக்குமா? காலையில் தான் ட்ரெயின் இல்லையா? சாயங்காலம் தான் ட்ரெயின். ஆமாம் ஆமாம். எங்களுக்கு இங்கேருந்து இந்த பெட்ரூம் போகிறதுக்கு கண்டிப்பாக 6:30 மணி ஆகும். சுமித்ரா மகளுக்கு 7 மணிக்கு தான் காரு. ஹஸ்பண்டுக்கு தான் இருக்கார், அதனால் கார் 7 மணிக்கு தான் வரும். அதனால் இன்னும் நமக்கு இங்கே ஒன்றும் பெரிய டைம் ஆகலை. ஓகே ரைட். கேள்வி நேரம். யாருக்கு கேள்வி கேட்கலாம். எல்லா நேரமும் ஒரு கேமரா ஃபோக்கஸ் பண்ணதுக்கு இருக்கும். இன்றைக்கி அதையும் மேலே ஏறு கட்டி மாதிரி கட்டி போட்டாச்சு. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து கவர் ஆகும், அவ்வளோதான். ஓகே, கேள்வி நேரம். அவர் ஓகே, நான் ஒரு ரிகாப் கொடுத்துருந்தேன். அவர் சுவிசேஷத்தை பற்றி சொன்னார். சுவிசேஷம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசினார்.
சுவிசேஷம் இயேசுவோட வசனத்தை பற்றி சொல்லணும். சொல்லும்போது அடுத்தது அவங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும், அவங்கள மன்னிக்க வைக்கணும், சமாதானம் பண்ணணும். அப்போது சமாதான தேவன் உள்ளே வருவார். அவங்க உள்ளே வருவார்னு கண்டுபிடிச்ச உடனே அவங்க அடுத்த லெவலில் என்ன பண்ணுமா, கனெக்ஷன் எங்கே வருது, சர்வரோட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டார். ஆமாம், பிள்ளைகளுக்கு இயேசுவோட தேவனோட கனெக்ட் ஆகிட்டுன்னு ஒரு பவர் சொன்னார். ஆமாம், நம்ம குமரன் பதர் சொல்கிறாரு, நம்ம ஆஸ்பத்திரியில் போகிற வேலையை அப்படியே டிஸ்கிரைப் பண்ணிட்டார். இன்டர்னலாக என்ன நடக்குது, ஸ்பிரிச்சுவலாக நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருங்கிறாரு. ஓகே, வந்திருக்காரு. இதுக்கு வசனங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஓகே, இப்போது அதுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னார், இறையாத என்ன சொன்னார், கடலில் போகும்போது என்ன சொன்னார், ஆமாம் அமைதலாயிருன்னு சொல்லி என்ன கட்டளை போட்டார், போட்டு பயப்படாதீங்க, திடங்கொள்ளுங்கள், திடங்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்க. அவங்க என்ன கேட்டாங்க, ஐயோ ஆவேசம்னா பேய்னு அர்த்தம், ஐயோ பேய்னு 4ஆம் ஜாமத்தில் பார்த்து அலறினாங்க. நான் பேய் இல்லைப்பா, நான் உங்கள் ஆளு தான்ப்பா, நான் உங்கள் தெய்வம் தான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாக இருந்தாங்க. அவர் உள்ளே வந்தோடனே படகுல வந்தோடனே படகு கரையை பிடிச்சிருச்சு. ஓகே, ஸோ அவர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி அதை ஒரு எக்ஸ்ட்ராவும் கொடுத்தாரு. ஓகே, இப்போ உங்களுக்கு கேள்வி, நீங்கள் இந்த வசனங்கள்லேருந்து சுவிசேஷத்தை பற்றி, சமாதானத்தை பற்றி இவர் நிறைய கொடுத்துருக்கிறாரு. அதிலிருந்து நீங்கள் கேள்வி கேட்கலாம். கேள்வியே வரக்கூடாது. ஆமாம், அவர் இடையில சொன்னார், எல்லாம் தெளிவாக அவர் லோகத்தை பற்றி பேசினார், அப்புறம் ஆட்சின்னு என்னமோ ஒன்று சொன்னார். அழகா குத்துறாரு ஏசப்பா. கேள்வியே அவரோட ஆக்ஷன் தான் இருக்கணும். ஆக்ஷன் தான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது.